அப்போலேருந்து இப்படி தான் கத்திட்டே தெரியுது. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு கத்தும், சாப்பாடு கேட்டு கத்தும். இப்போ என்னடான்னா எதையோ தேடி தேடி மேலே பார்க்குது. அது அந்த உயரத்தில் போய் உட்காந்துக்கிறோம் அந்த ஸ்டோர் ரூமில். அதுதான் மேலே மேலே பார்க்குது. என்ன கொடுமை, கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு தான் எவ்வளோ ஒரு தேடல் பாசம். குமார் சகோ சரி பாய்மா. வேறு பாட்டு சொல்லுங்கள், பிடிச்ச பாட்டு. நான் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா லவர் சாங்காக அந்த காலத்தில் நல்லா கேட்பாங்க போல் குமார் சகோ. இன்னொரு பாட்டு பாட சொல்லுவாங்களே, சொட்டு தேனிப்போ சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போ பார்க்கும் பார்வைகள் சுகமான சொந்தங்கள் மின்னும் வண்ணங்கள் அத்தை போலத்தே ஏந்தி கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க ஆசை நூறு பாடலாம் பாடலாம். விஜய் மிச்ச பூனை அவனை தேடலையாம்மா. தேடிச்சு. டைமண்ட் தேடி எங்கே போச்சுன்னு தெரியல. இதுவும் கத்திட்டு தான் இருந்துச்சு. இந்த அமுல் குட்டியும் தேட தான் செய்கிறாங்க. ஏன்னா அது கூட அது எல்லாரு கூடயும் பழகிடுச்சுல. எல்லாரு கூடயுமே அது பழகும், யாருக்கும் பயப்படாது. டைகர் கூட விளையாடும், அமுல் குட்டி கூட ரொம்ப விளையாடும். இப்போ குட்டீஸ் கூடயும் விளையாடும். தெய்வம் வந்தானே வெள்ளையன், அவனை எதிர்த்து நிற்கும். இந்த பூனை பின்னாடி சுத்தாத, வெளியே போனேன். தனியாக வந்தால் நல்லா உட்காந்து பேசும். குமார் சகோ என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது. என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது. காணாமல் நீங்குது மனம் வாடு எங்கோ. அச்சோ, அவன் சுட்டி பையன். ஆமாம், பயங்கர சுட்டி, யாருக்கும் பயப்படாது. குமார் சகோ எங்கப்பா எங்க பை வேலை ரொம்ப அதிகம். ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் அழைத்தாலும் கலையாதது. சம்சு இப்போ அந்த ரஜினி சாங்கை பாடுங்க. அந்த லைவ் எடுத்து போயிருக்கேன். அந்த மரத்தில் ஹாட்டின் இருக்கும் இல்லையா, அந்த இடமும் நான் பார்த்துருக்கேன். ஓ, அது எங்கே, ஊட்டிலையா? இப்போ கூட நான் மட்டும் இல்லை, ஹாட்டு பேசியிருக்கு இப்போ கூட. ஓ, ஹாட் அந்த இடத்துல இருக்கா? அந்த பாடத்தை நான் அடிமை இல்லை படம் தானே, அந்த படத்தில் வருமே ஒரு இது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியும் அந்த மரத்தில் ஹார்ட் சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்களே, அது என்ன இருக்க சொல்கிறீங்களா? அது எந்த இடம்? அந்த மரத்தில் ஹார்ட்டின் இருக்கும் இல்லையா, அது அந்த இடமும் பார்த்துருக்கேன். இப்போ கூட ஹார்ட்